இது நானா வரல, நீங்க யாரும் கூப்பிடல, நானா வந்து சர்ப்ரைஸ் பண்ணேன். சார் இவங்க 2 பேர் பத்தி ஏதாவது சொல்லுங்க சார். உங்க 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் GT Holidays presents Bihano's Deepak Fans Festival, powered by Howda Pay Cardia Groundnut Oil. நீங்க ஃபர்ஸ்ட் டே தீபக்க பார்த்ததுக்கும் லாஸ்ட் டே நீங்க வெளில போற தீபக் பார்த்ததுக்கும் இஃப் சோ வாட் இஸ் இட்? இம்ப்ரெஷன் சேஞ்ச் தாண்டி அவருக்குள்ள நிறைய சேஞ்ச் இருந்துச்சு. அதை நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் எல்லாருமே ஆஸ் அ ஹவுஸ்மேட்டா. ஸோ இன்னும் ஸ்ட்ராங்கர் பிளேயராக டே பை டே அவங்க எவிக்ட் ஆனது ரொம்பவே ஷாக்கிங். சத்தியமாக ஏற்றுக்கவே முடியல. நான் எதுக்கும் கிண்டலுக்கு ஒரு ஃப்ளோவில் சொல்லியிருப்பேன். நான் இவ உட்காந்து அழுதுட்டு இருப்பா, எனக்கு அது தெரியவே தெரியாது. அழுதுட்டு அப்புறம் கூப்பிட்டு போயிருப்பாங்க. அப்புறமா கேட்பேன் எதுக்கு நான் சொன்ன வச்சு அழுதாளா அப்படின்னு. ஆமாம் நீங்கள் சொன்ன வச்சு தான் அழுதுட்டு இருக்கா, இவ்வளோ நேரம் தெரியலையே ஒன்று அட பாவிங்களா இதனால நடந்துச்சு. இவனுக்கு தண்ணியில் கண்டான்ற படத்துடைய தயாரிப்பாளர் இவர் தான். எனக்கு ஏதாவது தீபக் கிட்ட வேலைக்கு ஆகணும்னா நான் அவர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், அண்ணா கொஞ்சம் பேசுங்க. யூ ஆர் சேவ்ட் அப்படின்னு காட்டுற கார்டு இவர் தான் காட்டுவார். சார் அடிக்கடி அவரை பத்தி இவங்க ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வருமா சார்? சொல்லுங்க. நிறைய வரும். எங்களால பிரச்சனை வராது வீட்டில், அவனா ஏதாவது ஒரு பிரச்சனை. அப்போ பிரச்சனையை கிரியேட் பண்ணுறது யாரு? அப்போ கிரியேட் பண்ணுறவங்க நீங்கள் அவங்கன்றீங்க. இல்லை, நேற்று சமைக்க சொல்லி 5 o'clock 6 o'clock வரேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, எங்கே போயிட்டீங்க? எங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? எத்தனை வண்டியாமா நீங்கள் அப்புறம் சாப்பிட்டா எப்படி கிளாஸ்க்கு வருவீங்க? பொண்டாடி எடுக்கிற முடிவு தான் நான் கேட்பேன். இல்லை ஷோப்னா சொல்லிருக்கேன் இந்த செக்மெண்ட் நீங்கள் சைலண்டாக இருங்க அப்படின்னு சொல்லி. கலாய்க்காத ஒரே ஆளு எங்கள் மாஸ்டர் தான். எங்கள் மாஸ்டரே என்னை வந்து கலாய்க்கிறாங்க இப்போ. இல்லை, அவங்க ரஞ்சினி அக்கா சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க, நான் வந்து தீபக் அண்ணா சப்போர்ட் பண்ண வந்திருக்கேன். நீயா நானா? ஃபர்ஸ்ட் சொல்லுவதெல்லாம் வேண்டாங்க. உங்களுக்கு யார் சமையல் ரொம்ப பிடிக்கும்? யார் நல்லா சமைப்பா? ஷாரனா இல்லை ஷாரன்? விஜய் தான். அடிச்சுக்க முடியாது. எந்த குடும்பத்திலையும் ஒத்துக்க மாட்டாங்கல்லங்க. ஏன்னா இந்த மாதிரி லைவ் போகும்போது 1000 தான் இருந்தாலும் என் பொண்டாட்டி சமையல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இப்போ இவர் இன்ட்டு கொடுத்தா பார்த்தியா, நீ அதை புரிஞ்சிக்கல. GT Holidays presents Behind Woods Deepak Fans Festival, powered by Howda Pay Cardia கடலெண்ணெய். ஓகே, ஸோ அந்த கைத்தட்டல் கொடுத்துட்டீங்கன்னா அந்த சர்ப்ரைஸ் கெஸ்ட்டை கூட்டிட்டு வந்து தீபக்கோட மொத்த வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏத்துற அவரோட ஃப்ரெண்ட் வெங்கட் இருக்குதான். சார் சொல்லுங்க சார், அந்த அழகான நட்பை பத்தி சொல்லுங்க சார். உங்க நண்பன் ஜெயிச்சிருக்காரு, எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி இருக்கு? ஆமா ஜெயிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். இருங்க தீபக், சொல்லுங்க. முதல்ல வந்து இவர் யாருன்னு அறிமுகப்படுத்திடுறேன். இது வந்து என்னுடைய நண்பர் திரு வெங்கட்ராஜ். VVR சினிமாஸ்க்குன்னு சொல்லி ஒரு கம்பெனி அவர் வச்சுருக்காரு. சவுத் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸ்னு VVR குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அவர் வச்சுருக்காரு. தண்ணியில் கண்ட இவனுக்கு தண்ணியில் கண்டான்ற படத்துடைய தயாரிப்பாளர் இவர் தான். ஸோ இவரும் நானும் வந்து பல ஆண்டுகால நட்பு. அவருடைய ரியல் எஸ்டேட் கம்பெனி நான் நிறைய பிராண்ட் அம்பாசிடராக நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். அதன் பின் வந்து படம் எடுக்கலாமே சொல்லி டிசைட் பண்ணி எடுத்தது தான் இவனுக்கு தண்ணியில் கண்டம். ஸோ அதை தொடர்ந்து அவர் வந்து இன்னும் பல பரிமாணங்களில் போயிட்டுருக்காரு. விரைவில் சீக்கிரமாக இன்னொன்று ஆரம்பிச்சிட வேண்டியது தான். ஆரம்பிச்சிடலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு நட்பு. அவர் என்ன சொன்னாலும் செஞ்சுருவீங்களா சார்? புரியலையே. என்ன சொன்னாலும் செய்ய மாட்டோம். அது இப்படி என்ன சொன்னாங்க? ஆக்சுவலி உல்டா அவர் சொல்றதா நான் கேட்பேன். அப்படியே உல்டா. நான் என்ன சொன்னாலும் அவர் செய்வார். வேலைக்கு ஆகணும்னா நான் அவர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், அண்ணா கொஞ்சம் பேசுங்க அப்படின்ட்டு. என்ன சொல்லி அந்த மாதிரி அவர் சார் யூ ஆர் சேவ்ட் அப்படின்னு காட்டுற கார்டு இவர் தான் காட்டுவார். யூ ஆர் சேவ்ட். என்ன சார் அடிக்கடி அவரை பத்தி இவங்க ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வருமா சார்? சொல்லுங்க. நிறைய வரும். சொல்லுங்க சார். அதை சொல்ல மாட்டான் சார். என்ன 2 பேருமே அப்படியே பூசி மழுவிட்டு இருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட் வரும் தீபக் பத்தி? கம்ப்ளைண்ட்னா சும்மா வீட்டில் சின்ன சின்ன இஷ்யூஸ் தானே, ஃபேமிலிக்குள்ளே வர இஷ்யூஸ். திடீர்னு ஏதாவது நாங்கள் கேள்விப்பட்டா அதிக நேரம் உங்க கூட சுத்திட்டு இருக்கான்னு வந்திருக்கு. அது வாய்ப்பே இல்லை. அவர் இருக்கிற பிஸிக்கு அவரோட சுற்றி முடியும். சஞ்சீவ் வெங்கட்லாங்களும் சுற்றிட்டு இருப்பாங்க. இவர் மீட் பண்ணுவோம். ஆனால் அடிக்கடி மீட் பண்ணுவோம். பட் ரொம்ப எப்பயாவது வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி மீட் பண்ணுவோம். எங்களால் பிரச்சனை வராது வீட்டில், அவனா ஏதாவது ஒரு பிரச்சனை. என்ன போட்டு உடைச்சிட்டாரு? எங்களால பிரச்சனை வராது, அவங்களால பிரச்சனை. எங்களால் நான் என் கூட இருக்கிறதால அவனுக்கு பிரச்சனை வரும்ன்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஏன்னா அந்த பிரச்சனைக்கு நான் தானே சால்வ் பண்ணுறதே. எப்படி என்னால் பிரச்சனை வரும்? அப்போ பிரச்சனையை கிரியேட் பண்ணுறது யாரு? அது தெரியல. தெரியாம இருக்கா சார்? பிரச்சனை சால்வ் பண்ண முடியும். அப்போ கிரியேட் பண்றவங்க நீங்க அவங்கன்றீங்க இல்லையா? அதெல்லாம் இல்லைங்க, கிரியேட் பண்ணுறதுலாம் இல்லைங்க. ஜென்ரலாகவே சின்ன சின்ன பிரச்சனை வரதானே செய்யும் வீட்டில். சரி, சமாளிக்க முடியாது. whenever Deepak is in self doubt or whenever he is feeling low, அதெல்லாம் இது பண்ணுறப்ப he is one person who
boosts up his morale. கைட் அண்ட் மென்டர். உங்களுக்கு வந்து எப்படி இருந்தது சார்? நம்ம சொன்ன ஒரு விஷயம் தாண்டி ஐ திங்க் அவராக இருந்து எல்லா இடத்துலையுமே அவராக தான் இருந்தார். அந்த ஐ திங்க் மக்கள் மனசுலையும் வந்து இடம் பிடிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எப்படி இருந்தது அவரோட இன்னும் பெட்டராக பண்ணிடலான்னு ஒரு ஆள் தான். இல்லை அப்படி இல்லை, நல்லா பண்ணியிருந்தான், தப்பு இல்லை. எங்கேயாவது வெளியில் போகிறோம், ஒரு 10 பேர் போகிறோம்னா அந்த இடத்துல வந்து தீபக் ஃபஸ்ட்டு 1 or 2 days வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த 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 டைமே அவனால் தான் நடக்கும். எல்லா விஷயங்களும் அங்கே அவன் தான் பண்ணுவான். எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து அந்த உங்களுக்கு தெரியும் எப்படி சமைக்கிறது, ஃபுட் அரேஞ்ச்மெண்ட், ஃபுட்டை கரெக்டான டைமுக்கு ஆர்டர் பண்ணுறது, ரொம்ப பயங்கரமாக பார்த்துமா இல்லை அதாவது ரியல் கேப்டனாவே இருந்திருக்காரு. பார்த்துப்பா அந்த விஷயங்கள் எனக்கு தெரியும். ஓகே இன்னும் அவன் கரெக்டான டைம் இல்லை அப்படின்னு நினச்சேன். பட் ஒரு 3rd weekலேருந்து ஆக்சுவலாக கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அந்த கேப்டன்சி வந்து ஆக்சுவலாக ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. பட் நீங்கள் வந்து அவர் அந்த கோவன்றது வந்து டக்கு டக்குன்னு சில விஷயத்துக்கு ரொம்ப கோவப்படுவாங்க சார். அந்த மாதிரி உள்ள இது அவருக்கு ஏதாவது நெகட்டிவாக மாறும் அப்படின்ற நீங்கள் நினைச்சது உண்டா? எனக்கு அது தெரியவே இல்லை. ஏன்னா டக்குன்னு பர்ஸ்ட் ஆயிடுறாருல, சில விஷயத்துக்கு கோவப்பட்டிருந்தாரு. தீபக் பற்றி தெரியும். இப்போ டக்குன்னு இங்கேயே கோவப்பட்டாலும் 5 நிமிஷத்தில் அது எப்படி அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஷோ நல்லா போகணும், நல்லா பண்ணுறான். உங்ககிட்ட இப்போ கோவப்பட்டாலும் உடனே சரி பண்ணிவிடுவான். அது கோவம் வந்து அந்த நிமிஷம் தான் கோவப்படணும்னு படுறது கிடையாது. அது சார். இவங்க 2 பேர் பற்றி ஏதாவது சொல்லுங்க சார். வந்திருக்கீங்க ஏதாவது சொல்லி அவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். என்ன சார், ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னங்க சொல்றது சார். அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தெரியும் சார். ஏன் சார் இப்படி பண்றீங்க? ஒரு ஷோ எவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், என்ன டப்புன்னு இப்படி சொல்லிட்டீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு எனக்கு தெரியும் சொன்னேன். இல்ல கரெக்ட்டா சரியா சார் முறைக்கிறீங்க. பயங்கர ரோஸ்ட் கண்டென்ட்ங்க ஒரு தெரியும் அதான் வெச்சி செஞ்சு பாத்துங்க. அந்த அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. இவர் ஆக்சுவலி உள்ளே போயிட்டு வந்தார்ல, என் பையனுக்கு செம்ம கடுப்பு அண்ணன் மேலே. ஏன்னா அந்த வீக்கெண்ட் எபிசோட் வந்துட்டு ரயன் வந்து டக்குன்னு அவன் கேம் பூஸ்ட் ஆகிடுச்சுல்ல. அப்போ வந்து சேதுபதி சார் கேட்குறாரு என்ன அப்படின்னு உடனே, இல்லை தீபக்கோட ஃப்ரெண்டு சிங்கம்னு ஒருத்தர் வந்தார், அவர் தான் சொன்னார் வாரம் ஒரு படம் எவ்ரிடே ஒரு ரிலீஸ் ஆகுதுன்னு நினச்சிக்கோ, நான் அதை மைண்டில் எடுத்து ஃபாலோ பண்ணேன். இவன் என் பையன் சொன்னான், ஏம்மா பப்புக்கு 4 அட்வைஸ் 2 நல்லதாக சொல்லுன்னு சொல்லி அங்கிள் அமிச்சா, கட்சியில் சும்மா வந்து 4 பேர் கூட கடலை போட்டு இந்த ரயனுக்கு அட்வைஸ் கொடுத்து உசு பேத்தி அவன் இப்போ ஃபைனலிஸ்ட் வரைக்கும் போய் நின்றுட்டு இருக்கான். பக்கத்து இலைக்கு பாயாசம் ஊத்துற கதை அந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கீங்க. என்ன சார் இது? சீச்சி அவரு இல்ல ஆனா சொன்ன இல்ல எல்லாரும் நிக்க வச்சுதான் எல்லாரும் நிக்க வச்சுதான் சொன்னா அவன் எடுத்துக்கிட்டாத என்ன பண்ண முடியும். சோ இவங்க 2 பேர்கிட்ட வந்து உங்களுக்கு மாத்திக்க வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கா சார்? ரஞ்சினி கிட்ட கோவம் ஒத்துக்கவே மாட்டாங்க சார். கோவமே பட மாட்டேன்றாங்க. கோவம் சடனா கோவப்பட்டுரும். என்ன சார்? அப்புறம் ஒரு 1 hour கழிச்சு யோசிச்சு பார்த்துட்டு சரி நம்ம கோவப்பட்டு தப்பு தான். சூப்பர் சார். சார் ஜென்ரலா ஒரு அட்வைஸ் ஆக ஒரு விஷயமாக நீங்க சொல்லணும்னா வாட் வுட் யூ லைக் டு சே அவங்களுக்கு? இல்ல பொதுவாக நீங்க சொல்லலாம். ஏன்னா யூ ஹேவ் பீன் ரன்னிங் இன்டு பிசினஸ். பொதுவாக சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லைங்க. நான் தீபக்கே சொல்றேன், ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் இந்த கரியர் வந்து நல்லா இருக்கணுன்றதுக்கு அவர் வேற மாதிரி உழைக்க ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பாக அவர் அது சக்ஸஸ் பண்ணுவாருன்னு எனக்கு ஒரு பயங்கர நம்பிக்கை இருக்குது. அது பண்ணிவிடுவார். நாங்கள்லாம் கூட இருக்கோம். கண்டிப்பாக அவர் வந்து ஒரு இடத்துக்கு எடுத்து நிறுத்திடுவோம். கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி. சர்ப்ரைஸ் கெஸ்ட் ஒரு கைத்தட்டலோட கூப்பிட்டுடலாம். ஸோ உங்களோட யோகா டீச்சர் மற்றும் ஷாரன். இல்லை நேற்று சமைக்க சொல்லி 5 o'clock 6 o'clock வரேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, எங்கே போயிட்டீங்க? எங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? நான் சமைச்சு வச்சதெல்லாம் இப்போ யார் சாப்பிட்றது? ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நேற்று சமைச்சுதானா? பரவாயில்லம்மா, நீ எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேம்மா. நேற்று வரேன்னு சொன்னதுனால வரல. இங்கே வந்து நேராக என்ன பிரச்சனை போச்சு ஷூட், அதனால காலைல ஆயிடுச்சு நான் வரதுக்கு. நீங்கள் அப்புறம் சாப்பிட்டா எப்படி கிளாஸ்க்கு வருவீங்க? இது வேறையா? வந்தோடனே வேற மாதிரி ஷோ ஆயிட்டு. இவங்க சாப்பாடு சாப்பிடலன்னு சொல்லி சாப்பிட கொடுக்குறேன்றாங்க, நீ சாப்பிட்டா எப்படி கிளாஸுக்கு வருவேன்னு இவங்க கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? நீ சொல்லுவ பதில் இதுக்கு. அவன் சொல்லுவா கரெக்டாக சொல்ல எடுக்கிற முடிவு தான் நான் கேட்பேன். என் ஃப்ரெண்டு கரெக்டான முடிவு தான் எடுப்பா. இல்லை ஷோப்னா சொல்லிருக்கேன் இந்த செக்மெண்ட் நீங்கள் சைலண்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சூப்பர். இல்லை வந்தோடனே அதிரடியாக வந்துட்டீங்க 2 பேருமே. ஆனால் ஐ திங்க் ஐ ஹர்ட் லைக் ரொம்ப அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்குது உங்களுக்குள்ளன்னு சொல்லிட்டு. ஸோ சொல்லுங்கள், எப்படி தீபக் உங்களுக்கு பழக்கம்? இவ்வளோ க்ளோஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் வந்து 2 பேருக்குமே சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், 2 பேருக்குமே சமைக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ மோஸ்ட்லி என் ஹஸ்பண்டும் என் ஃப்ரெண்டு ரஞ்சினியும் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, நானும் தீபக்கும் கிச்சனில். ஸோ பேசிக்காக அவங்க சமைக்க மாட்டாங்க, நீங்கள் 2 பேரும் சமைச்சு போடுவீங்க. அப்படி கூட வச்சுக்கலாம். என் ஃப்ரெண்டு அதுக்கெலாம் ஃபீல் பண்ணவே மாட்டா. நான் வரேன்னு சொன்னால் சமைக்கலான்னு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிறத கூட எடுக்க மாட்டா. அவள் சமைச்சுப்பா. வாடா நம்ம போகலாம் வெளியில் உட்காந்து பேசணும்னு அவங்க போயிடுவாங்க. நாங்கள் 2 பேர் வந்து கிச்சனில் இருப்போம்.
ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்ட். நாங்கள் மோஸ்ட்லி கிச்சனில் தான் இருப்போம். எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் அவரும் நானும் கிச்சனில் இருப்போம். அவங்க வீட்டுக்கு போனாலும் நாங்கள் 2 பேர் கிச்சனில் தான் இருப்போம். தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஸோ அதாவது அங்கே ஃப்ரெண்டு வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, அதை பற்றி கவலையே இல்லை உங்களுக்கு. அவள் நான் எப்போவுமே தான் செஞ்சுட்டே இருப்பா. இப்படியெல்லாம் வம்பள மாட்டவே முடியாது. பாருங்க டெரராக இருக்காங்கம்மா. இல்லை அவங்களோட ஸ்ப்ரெட்டை மட்டும் நீங்கள் பார்க்கணும். இவர் எப்படி ஒரு நை கேரக்டர் தெரியுமா அந்த ஃபுட்டு விஷயத்தில். இது இருக்கணும் அது இருக்கணும். அவள் வந்து நான்லாம் என்னங்க குக்கு, நான் வந்து இந்த ரெசிபி போடுறேன். 4 பெண்களுக்கு மத்தியில் இப்படி உட்கார வச்சு தாளிக்கிறாங்க என்ன போட்டு. இல்லை அந்த சீரியஸ்லி நான் சொல்கிறேன், இவரோட ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறது என் ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலி. மெனக்கட்டு சமைச்சு எடுத்துகிட்டு போவான். ஆனால் அவர் என்ன சாப்பிட்டாருன்னு நம்மளுக்கு மறுநாள் தான் தெரியும். எப்படி இப்போ சாப்பிட்டு எப்படி மேம் சாப்பிட்டு யோகாக்கு வந்துடுவாரா, யோகா பண்ணிட்டு சாப்பிடுவாரா? ஆக்சுவலி இவ்வளோ இது பண்ணுறாங்க எல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஆக்சுவலி இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாங்க. கிளாஸ்க்கு வந்தாருன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து கிளாஸில் எல்லாருமே வந்து மேய்ப்பார். அவர் தான் வந்து எல்லாரும் வாங்க ஆசனா பண்ணலாம், இது பண்ணலாம், நெக்ஸ்ட் இது பண்ணலாம்னு சொல்லி. இன்ஃபேக்ட் ரஞ்சினி மேமையும் அவர் தான் மேய்ச்சிட்டு இருப்பாரு. ஆனால் இவர் இங்கே வந்து அப்படியே உல்ட்டாவாக சொல்கிறார், எதுனாலும் ரஞ்சினி தான் அப்படின்றாரு. ஆனால் அங்கே கிளாஸில் இவர் சொல்கிறது தான் அங்கேயும் அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. இது வேறையா? கலாய்க்காத ஒரே ஆளு எங்க மாஸ்டர் தான். எங்க மாஸ்டரே என்ன வந்து கலாய்க்கிறாங்க இப்போ. அவதான் மேய்க்கிறா ஆக்சுவலி. அப்படிலாம் சொல்லிட்டோம். உங்க ஃப்ரெண்டுனால நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. என்ன அவங்க தான் இல்ல, அவங்க ரஞ்சினி அக்கா சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க. நான் வந்து தீபக் அண்ணாவை சப்போர்ட் பண்ண வந்திருக்கேன். நான் சப்போர்ட்லாம் பண்ண வரல, உண்மையை பேச வந்திருக்கேன். நீயா நானா? அதுதான் ஏற்கனவே ஒரு ஷோ முடிச்சிருச்சுங்க. இப்போ அடுத்த ஷோ நீ வேற ஃபர்ஸ்ட் சொல்வதெல்லாம் ஒண்ணுட்டாங்க. அதுக்கு நீ என்ன எவ்வளோ பெட்டர் தான். சரி, எங்கே போனாலும் அந்த இடம் பாசிட்டிவாக அப்படி பிரைட் ஆகிடும். ஆக்சுவலி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அவரால் ஒரு இடத்துல நிற்கவே முடியாது. 2 பேருமே அந்த ஒரு வைப் வந்து அவங்க 2 பேரும் வந்து ஒரு டாம் அண்ட் ஜெரி வைபா பயங்கர வைப். ஆமாங்க. ஏங்க உங்களுக்கு இந்த டவுட்? ஃபுல் ரோஸ்ட் கொஞ்ச நேரம் முன்னாடி அம்மா அப்படியா இதுக்கு திரும்பறானான்னு பாருங்க. திரும்பமா சைடுல நான் வெளியில வரேன். தைரியமா நாளைக்கு திரும்பி தான் பாருங்க. க்ளோஸ் ஆக போறீங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்க தாளிப்போங்க, பொரிப்போங்க, அதுக்கு அப்புறமே வந்து நாங்க வந்து நார்மல் ஆயிடுவோம். இது வந்து உங்க 3 பேரும் சமாளிக்கிறீங்க. கஷ்டம் போல இருக்கு. எல்லாம் ஒரே கேட்டகரியா எல்லாம் கரெக்ட்டா ஒரே மாதிரி வைப். நீங்க இல்லனா கூட நாங்க இப்படி தான் வீட்ல உட்கார்ந்து இப்படி பேசிப்போம். ஷோபனா இப்போ நீங்க இவ்ளோ பாக்குறீங்களா, யோகா கிளாஸ் வந்துட்டு கவிதா வந்து இப்போ 8:30 to 9:30 கிளாஸ்னா கவிதா வந்து நாங்கள் ஒரு 8:30 to 9 ஒரு வார்ம் அப்லாம் முடிச்சு வச்சுருவோம். லக்ஷ்மி இவன் வந்து 9 o'clock தான் ஒரு என்ட்ரி. ஓகே, கவிதா என்றானாலே ஐயோ இன்னைக்கு என்னடா சம்பவம் அப்படின்னு தான் இருக்கும். அப்போ ஃபுல்லாக வந்துட்டு அவள் அப்படியே ஒரு ஸ்கேன் பண்ணுவாள். அப்போ தீபக் வந்து ஒரு சைட் பண்ணிட்டு இருப்பா. கவிதா கிட்ட வந்த உடனே தீபக் வந்து டென்ஷன் ஆவான். கவிமா நான் மேக்ஸிமம் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கு மேலே என்ன எதுவும் பண்ண சொல்லாதன்னு. ஒன்றும் இல்லை, நான் தானா வளையும் நான் உடம்புன்னு லிட்ரலி மேலே ஏறி உட்காருவா. நான் வந்து முடிஞ்சா உங்களுக்கு ஒரு சில ஃபுட்டேஜஸ்லாம் அனுப்புறேன். நான் வந்து அண்ணா மேல கால்ல ஏறி நின்று குதிக்கிறது, அப்புறம் அவர் மேல நான் ஆசனா பண்றதெல்லாம் இருக்கும். அவங்க சொல்லுங்க, அது ரஞ்சினி தானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கா? சீ இல்லங்க, ஏறி மிதிக்கணும். அவங்க சம்பளம் கொடுத்துட்டாங்க அதுக்கு. அதுக்கு தான் ஆள் வேணுங்க. எங்களுக்கு அதே கிளாஸ்ல இவளு தானே இருப்பா பக்கத்துல. அதுக்கு தான் அடியாள் வேணுங்க. அதுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கோம். சம்பளம் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு யார் சமையல் ரொம்ப பிடிக்கும்? யார் நல்லா சமைப்பா? ஷாரனா இல்ல ரஞ்சுவா? ஷாரன் விஜய் தான். அடிச்சுக்க முடியாது. என்னங்க எந்த குடும்பத்திலயும் ஒத்துக்க மாட்டாங்கல்லங்க. ஏன்னா இந்த மாதிரி லைவ் போகும்போது 1000 தான் இருந்தாலும் என் பொண்டாட்டி சமையல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒத்துக்கிட்டனால நான் உன்னை இல்லை இப்போ ஒரு இன்ட்டு கொடுத்தா பார்த்தியா, நீ அதை புரிஞ்சிக்கல. அதில் தான் நான் ஷார்ப்பு. நான் தான் சமைக்கிறது. ஓகே கோ ஹெட் விஜய் பற்றி சொல்லு. ஃபுல் ட்ரைனிங் அதான் ஷார்ப்பாக இருக்கணும். ஓகேவா? சொல்லிட்டா இல்லைன்னா நான் டக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் வந்து ரெடியா வந்து வந்திருக்காங்க. இதுதான் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான், ஐ திங்க் எல்லாருமே நீ கொண்டாடிட்டு இருக்காங்க பிக் பாஸ்க்கு அப்புறம் தீபக். ஸோ ஹவ் வாஸ் இட் டு யூ போத் ஆஃப் யூ? எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஹீ நோஸ் எங்கே பேசணும், அந்த ஏஜ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ். அந்த ஒரு 25 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது வந்து நான் பாராட்ட தான் செய்வேன். ஏன்னா என்னெல்லாம் நானும் ரஞ்சினியும் போகணுன்னா ஒரே நாள் தான், மேக்ஸிமம் ஒரு 24 hours அங்கே இருப்போமா? வாய்ப்பு இல்லை. என் புருஷெல்லாம் சொல்லிட்டார், பிக் பாஸ் நீ போகிறோன்னா டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணிட்டு தான் நீ உள்ளே போகணும்னு சொல்லிட்டார். அந்த அளவுக்கு. பட் நான் வந்து எங்கேயோ ஹீஸ் கோன் லூஸ். இங்கே விட போகிறான் நானும் என் ஹஸ்பண்டும் பார்த்துட்டே இருப்போம். பட் ஹீ கோன். எனக்கு சர்ப்ரைஸ் தான். ஏன்னா அந்த அளவுக்கு பிரேக்கிங் பாயிண்ட் அங்கே இருந்துச்சு. பட் ஹீ கண்ட்ரோல், ஹீ ஹேண்டில்ட் இட். அதுதான் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது உள்ளே இருந்திருக்கு. ஆனால் தீபக்கோட ரியலான ஒரு விஷயம் அப்படின்றது பிக் பாஸ் மூலயமா தான் தெரிஞ்சிருக்கும். அது போயிட்டு வந்து கூட அவர் கலாயா சொன்னார், அண்ணா நாங்களாம் ரொம்ப அழுதுட்டோண்ணா நீங்கள் அழுகிறப்போ, நீங்கள் நல்லவன் காமிச்சிட்டிங்கண்ணா அப்படின்றப்போ, அப்போ இவ்வளோ நாள் நான் நல்லவன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு வேற கலாய்ப்பாரு எங்களை. கவி இஸ் ஆல்சோ பொட்டன்ஷியல் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் தான்.
அடுத்த சீசனில் யார் வேணாலும் வரலாம், பார்த்துக்கோங்க. நீங்க போறீங்கன்னா சமைக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா சொல்லுங்க. சர்வைவலுக்கு ரஞ்சினி அக்கா இருக்காங்கன்னா நான் போய் கூட சும்மா போய் சிங் சங் நீங்க தனியா போயே விளையாடிட்டு வாமா, அவங்கள மட்டும் கூட்டிட்டு போன சம்பவம் சிறப்பா இருக்கு போல இருக்கே. பாத்துக்கங்க, உஷாரா வந்து இதுக்காகவே இந்த எபிசோட பார்க்கணும்னு ஆசைப்படுறேங்க. So thank you so much to both of you for coming. Thank you Sharon, thank you, nice meeting you as well. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். ஸோ உண்மையாவே அடுத்தது ஒரு சர்ப்ரைஸான கெஸ்ட் இருக்காங்க, கைத்தட்டல் கொடுங்க. அந்த கெஸ்ட்டை உள்ள கூப்பிட்டுடலாம். நிஜமாவே எனக்கே இது சர்ப்ரைஸ், just now I got it. எனக்கே உண்மையிலே சர்ப்ரைஸ். அது என்ன தீபக் சொன்னோன்னே ஓகே தீபக் மட்டும் ஏன் வரேன்னு சொன்னீங்க? இது நானா வரல, நீங்க யாரும் கூப்பிடல, நானா வந்து சர்ப்ரைஸ் பண்ணேன். இவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் ஆக்சுவலா. கீரி புள்ள அப்படின்னு சொல்லிட்டு இஸ் a பிக் ஃபாலோவர். நல்லா வெளில வந்த பிறகு தான் தெரியுது. அன்னைக்கு மெய்யழகன் பிரதர்ஸ்ல ஆட் பண்ணி விட்டுருங்கண்ணே. மெய்யழகன் பிரதர்ஸ்லாம் ஒரு மூணாவது தம்பி, சாரி ரெண்டாவது தம்பி. ஆமாம், அங்கே தான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அண்ட் பிக் ஃபேனுங்க. இப்போ நீங்களாம் எப்படியோ அது மாதிரி ஒரு பிக் பாஸ்க்கான ஃபேன் நவீன்லாம் எப்படி இருக்காரோ அந்த மாதிரி கீரி புள்ள சொல்லிட்டு ட்விட்டர்லாம் பூந்து விளையாடுவார் பயங்கரமாக. சரி, ஓகே. இந்த பிபி வீட்டில் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சீரியல்ஸ் மூவிஸ் எல்லாம் நிறையா பண்ணீங்க. பட் இப்போ வந்து பிபி அப்படிங்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னர். அது உங்களுக்கு வந்து ஐ மீன் அது ஒரு கட்டு ஒரு ஆக்ஷன் அப்படிலாம் கிடையாது. ஆன் கேமரா 24 லைவ் எல்லாமே பார்ப்பாங்க. சின்ன சின்ன நோட்ஸ் கூட அதை மைனட்டாக நோட் பண்ணி இதை சொல்லிட்டான்பாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அந்த ட்ரெஸ் மட்டும் என்ன ஆச்சு, எவ்வளோ தூரம் போணுச்சுன்னு. அப்படிங்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு போனீங்களா, இல்லை உள்ளே போனதுக்கப்புறம் வெளில வந்து பார்த்தோம்போது என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது ஒன்று. அண்ட் ஃபேன்ஸோட அந்த ஒரு ரியாக்ஷன்ஸ், இவ்வளோ லவ் இருக்கா நம்ம மூவியில் இல்லை சீரியல்ஸ் இவ்வளோ பண்ணியிருக்கோம். பட் அதை தாண்டி இந்த ஒரு 1.5 days 5 days அண்ணா 3 days 3 days அதில் கிடச்சிருக்க இந்த ஒரு பூம், இந்த லவ்வை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே வந்து போகும்போது க்ளூலெஸ்ஸாக தான் போனேன். ப்ளஸ் நான் வந்து பெருசாக பார்த்துட்டுலாம் போகல, சும்மா அங்கங்கே பார்த்துருக்கேன் எபிசோட்ஸாக. இப்படி தான் விளையாடணும், இப்படி தான் டாஸ்க்லாம் இருக்குன்றதுலாம் எனக்கு பெருசாக தெரியல. நான் நினச்சேன் சரி ஏதோ ஒரு டாஸ்க் மாதிரி பண்ணுவாங்க போல இருக்குன்ட்டு. ஆனால் அங்கே போனது தான் தெரியுது 24 hours நம்ம வந்து எதுவுமே இல்லாமல் வாழ போகிறோன்றது வந்து அங்கே தான் புரிஞ்சுது. அப்புறம் இந்த வீக்லி டாஸ்க்லாம் வந்து எப்போ எங்கே என்ன வருன்றதுலாம் ஒரு கால்குலேஷன் இருந்ததுன்னா நம்மளுக்கு தெரியுது. இது இந்த டைமில் போகணும். நிறைய பேர் எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்தாங்க. நான் அதெல்லாம் தெரியாமல் இருந்தது எனக்கு ஒரு பக்கம் அட்வான்டேஜாகவும் இருந்துச்சு. அண்டு ஜெனுவனாக நம்மளுக்கு என்னென்ன ஃபீலிங்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே அங்கே வெளியில் வந்துச்சு. அது தப்பான விஷயங்களாக வர்றப்போ அதை திருத்திக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. நான் எப்படி மாறி இருக்கேன்றதை மக்களும் பார்த்துருக்காங்க அண்ட் வீட்லேயும் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களெலாம் சந்தோஷப்படுறாங்கன்னா உண்மையிலேயே அது எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை இட்ஸ் கிவ் மீ a குட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஸ் அ பர்சன் அண்ட் ஆல்சோ ஃபார் மை இமேஜ். லாஸ்ட்டு ஒரே ஒரு கேள்வி முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக உங்களோட கேம்லாம் நாங்கள் பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கூட உங்கள் மிஸ்ஸஸ் ஒன்று பண்ணாங்களா, அது செம்மையாச்சு. அவங்கள அடுத்த சீசன் அனுப்புவீங்களா, வாய்ப்பு இருக்குதா? சீசன் ஆமாம் தானே? ஆமாம் தானே? இல்லை இப்போ அவங்க போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஃபேன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஷோவுடைய கமெண்ட்ஸை படித்தாலே அவங்க கம்முன்னு ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஷோபனாலாம் பாருங்கள் வாயை திறக்கவே இல்லை. பார்த்தீங்களா வர்ஷினி, நான் பேசவே இல்லை. பாவம் செல்லக்குட்டி அளவு அவ்வளோ தூரம் வந்திருக்கு எனக்காக. வர்ஷினிட்டு ஏதாவது கேள்வி கேட்கணுமே. சரி, நீ செகண்ட் டைம் வந்தல்ல, நான் கேட்க போதில் ஒரு கேள்வி தீபக் பற்றி பிக் பாஸ்க்குள்ளே தீபக் இல்லை ஐ எம் கியூரியஸ் டு நோ பிகாஸ் ஃபஸ்ட் டைம் நான் வந்து முத்துக்குமரனை தவிர்த்து இன்னொரு கண்டஸ்டன் கிட்ட இப்போ தான் நான் பேசுகிறேன். ஸோ லைக் இருந்த இதில் வாட் இஸ் யோர் வெர்ஷன்ஸ்? இப்போ வெளியில் அவங்க ஒன்று காட்டுறாங்க, அதை நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறோம். தட் இஸ் அன் எடிட்டட் திங் தட் வி பட் 100 ஐ மீன் ஹவு மெனி டேஸ் வே யூ தேர்? ஒரு 40 சேர்த்து 5 weeks. 5 weeks ஓகே. இது ஸோ அந்த ஒரு 5 weeksல வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டே தீபக்கை பார்த்ததுக்கும் லாஸ்ட் டே நீங்கள் வெளில போகிற தீபக் பார்க்கறதுக்கும் வாஸ் தேர் இம்ப்ரெஷன் சேஞ்ச் தட் யூ ஹேட் வித் தீபக்? இஃப் ஸோ வாட் இஸ் இட்? இம்ப்ரெஷன் சேஞ்ச் தாண்டி அவருக்குள்ளே நிறைய சேஞ்ச் இருந்துச்சு. அதை நாங்கள் ஃபீல் பண்ணோம் எல்லாருமே ஆஸ் அ ஹவுஸ்மேட்டாக. ஸோ ஸ்டார்டிங்லலாம் இருந்ததை விட போக போக அப்படியே கிராஃப் இன்க்ரீஸ் தான் ஆச்சு. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது பார்க்கும்போது. ஸோ இன்னும் ஸ்ட்ராங்கர் பிளேயராக டே பை டே அவங்க எவிக்ட் ஆனது ரொம்பவே ஷாக்கிங். சத்தியமாக ஏற்றுக்கவே முடியல. இன்னொரு விஷயம் தெரியுமா, வர்ஷினி வந்து நான் உட்காந்துட்டு இருப்பேன் அந்த இதில் பெரியப்பா கெட்டப்பில் உட்காந்துட்டு இருக்கும்போது நான் எதுக்கோ கிண்டலுக்கு ஒரு ஃப்ளோவில் சொல்லியிருப்பேன். நான் இவன் உட்காந்து அழுதுட்டு இருப்பா, எனக்கு அது தெரியவே தெரியாது. அழுதுட்டு அப்புறம் கூப்பிட்டு போயிருப்பாங்க. அப்புறமா கேட்பேன் எதுக்கு அழுதானே, நான் சொன்னது வச்சு அழுதாளா அப்படின்னு. ஆமாம் நீங்கள் சொன்னது வச்சு தான் அழுதுட்டு இருக்கா, இவ்வளோ நேரம் தெரியலையே ஒன்று அட பாவிங்களா இதனால நடந்துச்சு. சரி அப்புறம் யோசிச்சு பாரு நம்ம என்னென்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கிண்டலுக்கு வந்து வசப்பட்டுட்டேன். ஆமாம் கிண்டலுக்கு நம்ம சொன்னதை போய் இவ்வளோ ஃபீல் ஆகிடுச்சு. சரி அப்புறம் கூப்பிட்டேன்,
எங்களுக்கு 3வது புறமா பார்த்தோம்னா உசிரே வந்துச்சு. அப்பா நல்ல வேலைப்பா. ஏன்னா பெரியப்பாவே இந்த ஆப்பு வச்சுட்டீங்களே, நான் என்னடா பண்ணுறது. ஸோ அதான் எனக்கு தெரியல. அப்புறம் புரிஞ்ச உடனே தென் ஐ வெண்ட் ஐ ஸ்போக். அதை வச்சு தான் நானும் ஐ சமாளிச்சேன். மேட் இட் கிளியர் லைக் இல்லைம்மா நான் இப்படி நினச்சி பண்ணது நீ எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியல அப்படின்னு தான். அப்போ தான் ஷி ஃபெல்ட் இது. அப்போ கூட அழுதுட்டு சாரிலாம் சொல்லிட்டு திடீர்னு திருப்பி வந்து நான் இப்படி தான் நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்கல்ல அப்படின்னு ஆரம்பிச்சு. இரு இப்போ தானே ஓகே என்ன இல்ல அது ஏன்னா உள்ள போயிட்டு வேற ஒரு விஷயம். ஆக்சுவலா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லலை. ஸோ அதுதான் வந்து நான் ராங்காக கன்வே அது எல்லாம் வேற வேற ஆங்கிள். அது வந்து வாரத்துக்கு முன்னாடி கூட அதான் சொல்லிட்டு இருந்தேன். நம்ம என்ன விஷயத்தை பார்க்குறோன்றத பர்செப்ஷன் மாறிச்சுன்னா நம்ம புரிஞ்சிக்காமல் ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கெங்கே கொண்டு போய் விட்டுரும் அந்த வீட்டில். அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன பேசுகிறோம் என்ன பண்ணணுன்றது வந்து அங்கே தெளிவாக கம்யூனிகேட் பண்ணணும். அது நான் கற்றுக்கிட்டேன். இதே மாதிரி ஒரு ஜம்மா பர்சன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. யாரும் உங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி சொல்கிறது, டைம் எல்லாம் தாண்டி அது எவ்வளோ விலை மதிப்பு இல்லையோ அந்த மாதிரி அண்ணன். Thanks, Dad. Thank you so much, ma. Thank you so much. Behind Woods Deepak's Fans Festival title sponsor GT Holidays, South India's #1 travel brand, powered by Auda Pay, your trusted payout partner. காடியா கடல் எண்ணெய் டேஸ்டியா ஹெல்த்தியா வேணும்னா ஒண்ணுதான். GT Holidays presents Behind Deepak Fans Festival, powered by Howda Pay, Cardia Groundnut Oil.